இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பொண்ணு எப்படி இருந்தாலும் அபூர்வா மேடம் மேல இருந்த மரியாதைனால இந்த பொண்ணு தான் எங்க மருமகன் முடிவு பண்ணிட்டோம். என்னங்க பாத்தீங்களா என் அண்ணி மேல அவங்க எவ்வளவு மதிப்பு வச்சிருக்காங்கன்னு? எங்களோட அபூர்வா மேல நீங்க வச்சிருக்கிற மரியாதை எனக்கு புரியுது. இருந்தாலும் பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒருத்தர் பிடிக்கணும்ல. என்னங்க இப்படி பேசிட்டீங்க? உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு எப்படி பிடிக்காம போகும்? அபூர்வா மேடம் ஊன்னு சொன்னா போதும். இந்த நிமிஷமே இப்பவே என் பையன்கிட்ட சொல்லி தாலி கட்ட சொல்றேன். வாழ்க்கை பூரா ஒன்னா இருக்க போறவங்க ஒரு தடவை பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு உங்க பையன் சொன்னார்னா? டேய், பெரியவங்க கேக்குறாங்கல்ல, உன் வாயால பிடிச்சிருக்குன்னு சொல்லுடா. பிடிச்சிருக்குங்க. அக்கா மாமா நல்லா இருக்காரு. அது கேட்டீங்களா? நாங்க அபூர்வா மேடம் ஒரு வார்த்தை சொன்னா அதை மீற மாட்டோம். இவன் நாங்க சொல்றத மீற மாட்டான். இந்து, நீயும் பையனை பாருமா. பார்த்த உடனே தலையை குடிஞ்சிக்காத. மாப்பிளைய பிடிச்சிருக்கா இல்லையான்னு எங்க எல்லார்கிட்டயும் சொல்லு. எங்க இந்துவுக்கு உங்க பையனை பிடிச்சிருக்கிறதுனால இன்னைக்கே நிச்சயதார்த்தம் பண்ணி நம்ம தாம்பூலம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? உங்க வார்த்தைக்கு மறு வார்த்தை இருக்கா? நீங்க என்ன சொன்னாலும் சரி மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ண பிரசாத், நீ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? ரெண்டு வீட்டுக்காராலும் சம்மதிச்சதுனால நிச்சய தாம்பூலத்தை இப்பவே மாத்திக்கலாம். என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. சீக்கிரமா தாம்பூலத்தை மாத்திக்கலாம். அம்மா, என்ன இந்து? ஒரு நிமிஷம், நான் உன்கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசணும். எங்க பொண்ணு எங்க கிட்ட ஏதோ பேசணுமா? நீங்க போய் பேசுங்க சம்பந்தி. உங்க பொண்ணு ஏதோ பேசணும்னு நினைக்கிறாளோ என்னமோ. என்னங்க ஒரு நிமிஷம் வாங்க. நீ வா இந்து. அத்தை நீங்களும் வாங்க. வா. முன்னாடி அவங்க உட்கார்ந்துருக்காங்க, தனியா போய் பேசணும்னா அவங்க என்ன நினைப்பாங்க? தனியா பேசுறதுல என்ன இருக்கு அத்தை? இந்து நீ சொல்லு, உனக்கு அந்த மாப்பிளைய பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்கு. இப்போ தாம்பூலத்தை யார் வாங்க போறாங்க? வேற யாரு? உங்க அப்பா அம்மா தான். வாங்க வேண்டாம்னு சொல்றதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஏமா? உங்க கையில வாங்கினா எங்க இந்த சம்பந்தமும் போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ ஏன் அப்படி நினைக்கிற? அன்னைக்கு என்ன நடந்துச்சு? என்ன பார்க்க வந்தவங்கள எங்க மறுபடியும் அந்த வீட்டுக்கு அனுப்பிடுவீங்களோன்னு தான் என் பயம். அது அன்னைக்கு எனக்கே தெரியாம நடந்த ஒரு தப்புமா. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொன்னாலும் உங்க பொண்ணு மேல இருக்க பாசத்துல தான் அனுப்பி வச்சீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப இந்த சம்பந்தம் உறுதியானதுக்கு அப்புறம் நீங்க சந்தோஷப்படுறதை விட கவலை தான் அதிகமா இருக்கும்னு எனக்கு தெரியும். நீயும் என்னோட பொண்ணுதானமா? அப்படி நீங்க நினைச்சிருந்தா என்ன பார்க்க வந்த சம்பந்தம் எப்படி அங்க போனாங்க? என்னம்மா பேசிட்டியா? தாம்பூலத்தை அவங்க அப்பா அம்மா வாங்க வேண்டாமா, நீங்க ரெண்டு பேரும் தான் வாங்கணுமா? அப்படியா? அபூர்வா மேடம் கையில தாம்பூலம் கொடுக்கற பாக்கியமும் எங்களுக்கு கிடைச்சிடுச்சா? உன் அப்பா அம்மா இருக்கும்போது நாங்க எப்படி? நம்ம அவளை அப்படிதானே பாத்துக்கிறோம். உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா நம்மளே தட்டை வாங்கிக்கலாம். அவளும் சந்தோஷப்படுவா. நம்ம மருமகளுடைய ஆசையை நிறைவேற்றலன்னா அப்புறம் அவ ஃபீல் பண்ணுவாள்ல.
சரி, நடக்கட்டும். சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் வசும் பகுபத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. என்ன சம்மந்தி, அப்படின்னா எங்க பையனுக்கு என்ன கொடுப்பீங்க, என்ன போடுவீங்க? என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? நீங்க உங்க தலை மேல வச்சு கொண்டாடுற அபூர்வா மேடம் இங்க தானே இருக்காங்க. அவங்களையே கேளுங்க. நீங்க என்ன கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லாம எல்லாம் கொடுப்பாங்க. இதுல என்ன இருக்கு மேடம்? உங்களை வேற இது கேட்கணுமா? என் பையன் ஆபீஸ்க்கு போயிட்டு வரதுக்கு ஒரு காரு, அப்புறம் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன பங்களா, அப்புறம் ஒரு 5 ஏக்கர்ல மாந்தோப்பு. நீங்க கேட்டதெல்லாம் கண்டிப்பா கொடுக்குறோம். இருந்தாலும் அவரோட அப்பா புள்ளையோட உயிருக்கு ஆபத்து, ஹோமம் செஞ்சே ஆகணும்னு சொன்னதும் வரேன்னு சொன்னாரு. எல்லா ஏற்பாடையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஆளுங்களை என்னன்னு சொல்றது? பெரியவங்களை என்ன சொல்ல முடியும்? ஏன் சொல்ல கூடாது? அவர் பேரு கிருஷ்ண பிரசாதா. அவர் மட்டும் என் கண்ணுல படட்டும், நல்லா உரைக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். அது அவருக்கு என்ன பிரச்சனையோ, எதனால வர முடியலையோ, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுல்ல. என்ன பிரச்சனையா இருந்தாலும் புள்ளைய விட முக்கியமா? அது இல்ல. ஆனா என்னங்க ஆனா? புள்ள உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா அந்த தாயோட மனசு எப்படி துடிக்கும்? ஒரு தாய்க்கு குழந்தை 9 மாச கஷ்டம். அந்த கஷ்டத்தை கூட இஷ்டமா மாத்தி வளர்க்க ஆரம்பிக்கிறா. குழந்தைக்கு ஏதாவது ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலும் தாயால தாங்கிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னா அந்த தாயோட மனசு எப்படி கிடந்து தவிக்கும்? இந்த ஹோமம் மட்டும் நடந்திருந்தா அவங்களுக்கு ஒரு தைரியம், என் பையனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு நம்பிக்கை வந்திருக்கும். ஹோமம் தான் நடக்கலையே. அவங்க புள்ள நீ எதுக்குமா அந்த ஆளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு அவங்களே சேர்த்து 4 வார்த்தை திட்டிட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. அது உன் வருத்தத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அத அந்த கிருஷ்ண பிரசாத்க்கு புரிய மாட்டேங்குதே.